எல்லாரும் கையில் வாங்கிருக்கீங்க. கொஞ்சம் எந்த ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அந்த நோட்டில் கையில் வாங்கிங்களா? அந்த நோட்டை கூட வந்தீங்க, அது ஒரு குறிப்பிட்டு எந்த புக்கு? சரி வைக்கிறவங்க வச்சுருங்க. அது பரப்பணும் நல்ல ஆளுகள் பாசனங்கள்லாம் இஸ்லா தருவோம் நல்ல ஆளுகள். எல்லாம் ஆங்கிலத்திலேயே இது வெளியாகணும். வேற ஏதாவது புக் வச்சு இந்த புக்கில் எந்த மொத்தமா பேசினா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண முடியாது. ரெண்டு ஒரு 5 நிமிஷமா பேசல. வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் அல்லாஹ் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தூதராக இருக்கிறார் என்றும் சாட்சி கொள்கிறேன். மேலும் திரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கில் நின்று என்னை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆதாமின் இறைவனும் நூகின் இறைவனும் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக்கின் இறைவனும் யாக்கூபின் இறைவனும் யூசுஃபின் இறைவனும் மூசாவின் இறைவனும் தாவூத் சுலைமானின் இறைவனும் ஈசா நபி முகமது நபியின் இறைவனுமாகிய எனது இறைவனும் உங்களின் இறைவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இஸ்லாம் மார்க்கமே இறைவனது மார்க்கம் என்பதை நான் என்னுடைய கிறிஸ்தவ மதத்தில் உள்ள பைபிளிலிருந்தே கண்டுபிடித்தேன். அதன் உண்மைகளை இந்த பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்ற புத்தகத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறேன். இது நான் இருந்த என்னுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இது எழுதப்பட்டது. முக்கியமாக இந்த செய்தி புதிய செய்தி அல்ல, இது மிகப்பெரிய பழைய செய்தி. இந்த செய்தியை தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தினருக்கு கொண்டு வந்தார். இது பைபிள் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று திட்டமும் தெளிவுமாய் கூறிவிட்டார். எதற்காக காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் என்றால், பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்பதை அந்த சமுதாயத்திற்கு அறிவிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து 4 காரியங்களை இஸ்ரவேல் மக்களிடத்தில் முன்வைக்கிறார். 1, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். 2, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற வேறே ஜனத்திற்கு கொடுக்கப்படுகிறது. 3, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. 4, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருகிறார். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து நோக்குவார். இந்த 4 விஷயங்களை திட்டமும் தெளிவுமாக தன்னுடைய சமுதாயமாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு இயேசு கிறிஸ்து எடுத்து வைத்து விட்டார். இதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து ஆசாரியத்துவம் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு நல்ல கனிகளை தருகின்ற இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அந்த ஆசாரியத்துவம் மாற்றப்படுகிறது. இறைவன் ஏற்கனவே தன்னுடைய இறைப்பணியை செய்வதற்காக யாக்கோபினுடைய பிள்ளைகளாகி அந்த 12 பிள்ளைகளை 12 கோத்திரங்களாக்கி அதை ஒரு சமுதாயமாக்கி அது தன்னுடைய இறைப்பணிக்காக பயன்படுத்துகிறார். ஆனால் அவர்கள் எகிப்தை விட்டு கடந்த சில தினங்களிலேயே அவர்கள் கன்று குட்டியை சிலை வடித்து இறைவனுக்கு இணையப்படுத்தி விட்டார்கள். அது ஆரம்பம். அது முதல் கடைசி வரை அவர்கள் இறைவனுக்கு எரிச்சல் மூட்டுபவர்களாகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இறைவன் சொல்கிறார், நலமில்லாத வழிகளில் நாள்தோறும் நடக்கின்ற முரட்டாட்டமான ஜனசண்டைக்கு நாள்தோறும் என் கைகளை நீக்கினேன் என்று வருத்தப்படுகிறார். ஆதலால் தீ என்று இகழப்படத்தக்கதான அருவருக்கப்படத்தக்கதான இந்த கிரியைகளினால் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிவிட்டார். என் கண் உன்னை தப்ப விடாது என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். ஆக இஸ்ரவேல் சமுதாயத்திடமிருந்து அந்த இறைப்பணி நீக்கப்படுகிறது.
அவர்கள் உலகத்திற்கு நல்ல செய்தியை நேர்வழி காட்டக்கூடிய தகுதியை இழந்துவிட்டனர். இப்பொழுது வேறொரு சமுதாயமாகிய இஸ்மவேல் சமுதாயத்திற்கு அந்த ஆசாரியத்துவத்தை மாற்றப்படுகிறது. இந்த செய்தியை இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். இந்த செய்தியை அவர் சாதாரணமாக கொண்டு வந்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக. அப்போ அந்த ஒரு பெரிய அதிசயத்தை அடையாளத்தை வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்கெடுத்தாலும் ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்கின்றவர்களாகவே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதன் பேரில் அவர் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார், கன்னியின் வயிற்றில் ஒரு குமாரனை பெறுவதாக. அவர் இந்த காலத்தில் அவர்கள் என்ன பிரித்து விடப்பட்டது என்னவென்றால் அவர் தேவகுமாரன் என்று. அதை இந்த புத்தகத்தில் தெளிவாக வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் பிறகு பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த செய்தியை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் ரோம பேரரசில் மிகப்பெரிய பதவிகளில் வகித்துக் கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்களாக அந்த இஸ்ரவேல் மக்களை ஆளுகின்ற ஒரு சட்டத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களுக்கு ஜீரணிக்க முடியவில்லை. ஆகையால் இதை திசை திருப்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த யூதனாகிய பவுல் என்பவரால் இந்த செய்தி முற்றிலும் மாற்றப்பட்டது. முதலில் இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன் வாயாலே வருகின்ற ஒருவரை பற்றி அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லியிருக்கும் போது அடுத்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவையே ஊர்வலமாக வர வைத்து மக்கள் எல்லோரும் அவரை பார்த்து இதோ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் உன்னதத்தில் ஓசனா என்று ஒரு ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறார்கள். அது தவறான ஒரு செய்தியாகும். மேலும் அவர் என்ன சொல்கிறார், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். என்ன பாழாக்கி விடப்படும்? சுலைமான் தன்னுடைய முதலாக அந்த ஆலயத்தை கட்டும்போது, எருசலேம் தேவாலயத்தை கட்டும்போது ஒரு விண்ணப்பம் செய்கிறார் இறைவனை நோக்கி. அது என்ன விண்ணப்பம் என்றால், அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் கடைசி எந்த திசையில் இருந்தும் இந்த ஆலயத்தை நோக்கி தன் கரங்களை விரித்து செய்கின்ற விண்ணப்பங்களுக்கு தேவரீர் செவி கொடுத்து அவர் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவீராக. இதுதான் விண்ணப்பம். அதாவது அவர் அந்த ஆலயத்தின் திசையை நோக்கி கரங்களை நீட்டி விண்ணப்பிக்க சொல்கிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மக்கா என்ற அந்த புனித ஸ்தலத்தை நோக்கி தன்னுடைய வணக்க ஸ்தலங்களை அந்த திசையை நோக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த திசையை நோக்கி தான் தன்னுடைய தொழுகையை ஏறெடுக்கிறார்கள். இது புதிய முறை அல்ல, இது பழங்கால முறை. இது பழங்காலத்திலிருந்தே சுலைமான் எருசலேம் தேவாலயத்தை கட்டின போது ஏற்படுத்தின ஒரு முறை. அந்த அடிப்படையின் பேரில் தான் எருசலேமிலே அநேக தேவாலயங்கள் அந்த திசையை நோக்கி கட்டப்பட்டது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், இந்த ஜெப வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். சீஷர்கள் கேட்கிறார்கள், அந்த ஆலயத்தை பார்த்து சொல்கிறார்கள், இந்த ஆலயங்களை பார்க்கிறீர்களே, இவைகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை கேட்கும்போது அவர் சொல்கிறார், இவைகள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி அவை இடித்து போடப்படும் என்று. அப்போ இவரே பரிசுத்த ஆவியாக வந்து பவுலின் கோட்பாடின்படி இந்த ஆலயத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் ஏன் ஆலயத்தை இடித்து போட வேண்டும் என்று சொல்கிறார். அதன் காரணம் என்னவென்றால் கிப்லா மாற்றப்படுகிறது. கிப்லா மாற்றப்படுகிறது. உங்கள் கிப்லா இதுவல்ல, ஒரு புதிய கிப்லா உருவாகப் போகிறது என்பதுதான் அதற்குண்டான அர்த்தம். அடுத்தது சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற வேறே ஜனத்துக்கு கொடுக்கப்படும் என்று. அப்போது ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஏற்கனவே எல்லோரும் அறிந்த அந்த உவமை. அது ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி ஒரு உரிமைக்காரனானவர், அந்த உரிமைக்காரனானவர் அதை குத்தகைக்கு விடுகிறார். அந்த குத்தகையின் தொகையை வாங்கி வர தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார். அந்த குத்தகை எடுத்தவன் அந்த ஊழியக்காரரை அடித்து விடுகிறான். இன்னும் அதிகமான வேறு சில வேலையாட்களை எஜமான் அனுப்புகிறார். அனுப்புகின்ற வேலையாட்கள் எல்லாம் அந்த குத்தகைக்கு உண்டான ஒரு எடுத்தவன் அடித்து துன்புறுத்தி கொன்று விடுகிறான். இப்படி இருக்க தன்னுடைய குமாரனையே அனுப்புகிறார் என்று பைபிள் கூறுகிறது. பைபிளில் கூறுகிறது தன் குமாரனை அனுப்புகிறார் என்று. அப்பொழுது அவன் குத்தகைக்கு எடுத்தவன் என்ன நினைக்கிறான், இவன் சுதந்திரவாளி என்று அவனையும் கொன்று போட்டு விடுகிறான். இப்படி குமாரனையே கொன்று போட்டு விட்ட பிறகு இயேசு கிறிஸ்து கேட்கிறார் தன்னுடைய சீஷர்களிடம், இப்படி இருக்க அந்த தோட்டக்காரர், அந்த திராட்சை தோட்டக்காரனுடைய எஜமான், தோட்டத்தின் எஜமான் என்ன செய்வார் என்று கேட்கிறார். அப்போ சீஷர்கள் சொல்கிறார்கள், அந்த குத்தகையை எடுத்து வேறே கனிகளை தருகின்ற நல்ல ஜனத்துக்கு கொடுக்கப்படும் என்று. இவர்கள் என்ன திசை திருப்பி விட்டார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் சிலுவையில் அறைந்த ஒரு விஷயத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அது ஜனம் என்று சொல்கிறார். அது நிச்சயமாக அப்படி அல்ல.
என்ன சொல்கிறார்? உங்களிடத்திலிருந்து நீக்கப்படும் என்று ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் பார்த்து சொல்கிறார். ஆக ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் பார்த்து சொல்லிவிட்ட பிறகு ஒரு யூதனாகிய பவுல் அவரை சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்ற ஒரு பொய்யை உண்மையாக்கி அதன் மூலமாக கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபித்து அதன் மூலமாக ஒரு ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தினார் என்றால் அது ஏற்கக்கூடியதாக இல்லை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி. அந்த ஜனம் யார் என்ற ஜனம் என்று சொல்ல போனால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிற ஒரு ஜனம் இறைவனை நோக்கி மன்றாடுகிறது. அந்த ஜனத்தினுடைய வசனம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலர்களுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, ஆனால் நீங்கள் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், இது பூர்வகாலம் முதல் உங்களுடைய நாமம் அப்படின்னு ஒரு ஜனம் சொல்லுது. அந்த ஜனம் எந்த ஜனம்? அப்போ அந்த ஜனத்துக்கு இறைவன் கொடுக்கின்ற பதில் என்னவென்றால், நான் அவருடைய கிரிகளை உண்மையாக்கி அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்களுடைய அவருடைய சந்ததியானது ஜாதியின் நடுவிலும் அவருடைய சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவரை பார்க்கின்ற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுவார்கள். இப்படியான ஒரு தீர்க்க தரிசனத்தை இறைவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கிறார். அப்போது இப்படி ஒரு ஜனம் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லிவிட்டு இது யாக்கோபு இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது, இது வேறொரு ஜனத்துக்கு சொல்லப்பட்டது என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு என்ன சொல்றார்? இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே என்றது அந்த சமுதாயத்தை சொல்கிறது, இஸ்ரவேல் சமுதாயத்தை, நீ என்னை குறித்து கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய் அப்படி என்று சொல்கிறார். அப்போ ஒரு ஜனத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஜனம் என்ன ஜனம்? அதே இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் படிக்கும்போது அதை புரிந்து கொள்வீர்கள். மூன்றாவதாக சொல்லப்பட்ட காரியம், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இதையும் என்ன சொல்லிவிட்டார்கள்? இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை தள்ளிவிட்டார்கள் என்று இது புதிதாக திசை தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அது அப்படி அல்ல, அது உண்மையான ஒரு செய்தியும் அல்ல. இயேசு கிறிஸ்து யாரும் புறம்பே தள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை மக்கள் அதிகமாக கேட்டு அவருக்கு அதிக ஜனங்கள் பின்தொடர்ந்தார்கள். இவரை பார்த்து வேத பாரகன் பரிசேயன் எல்லாம் பயந்து போனார்கள். உலகமே இவர் பின் செல்கிறதே, என்ன செய்வது என்று தலையை பீத்துக் கொள்கின்ற அளவிற்கு அவருடைய பெயரும் புகழும் அந்த இடத்துல இருந்தது. அவரை யாரும் தள்ளவில்லை. இவர்கள் வேத பாரகரும் பரிசேயரும் கூட அவரை போதகரே என்று அவரை மதிப்புக்குரிய வார்த்தைகள் எல்லாம் தான் அவரை அழைத்தார்கள். இப்படி மேலும் அவரை தள்ளப்பட்ட கல்லாக இருந்தால் அவரை சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் இல்லை, அவரை ஒதுக்கிவிட்டு இருப்பார்கள். அதற்கே அவர் முக்கியத்துவமாக இருக்கக்கூடியதான், அவர்கள் முக்கியமானவராக இருக்கிறதான் அவரை சிலுவையில் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக சிலுவையில் அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த செய்தியை மக்கள் மனதில் பதியக்கூடாது. இவரை கொன்றுவிட வேண்டும். கொன்றுவிட்டால் இந்த செய்தி மக்கள் மனதில் பதியாது. நாம் முன் போலவே பதவியை வகித்துக் கொண்டு நம் யூதன் அல்லாஹ்வின் நேசர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் நேசர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் தான் நாங்கள் அல்லாஹ்வின் பிள்ளைகள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லலாம் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் அந்த என்ன செய்தார்கள்? அவரை அரசு கைதியாக்கினார்கள், அவரை அரசு குற்றவாளி ஆக்கினார்கள். இவர் ரோம பேரரசுக்கு எதிராக சாட்சி சொல்கிறார். எங்களுடைய மத பேதத்திற்கு மார்க்கத்திற்கு எதிராக இவர் கேடு விளைவிக்கிறார், இவர் ஒரு மாயக்காரன், இவர் ஒரு மோடி வித்தை செய்கிறவர் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை அரசு கைதியாக்கினார்கள். ஏன் அரசு கைதியாக்கினார்கள் என்றால், அரசு ஒருவருக்கு தண்டனை கொடுத்தால் அது பல விசாரணைக்கு பிறகு நடத்தப்படுகின்ற ஒரு தண்டனையாகும். ஒரு நல்லவனை கூட ஒரு போலீஸ் பிடித்துக் கொண்டு சென்றால், இவன் நல்லவன், இவனை போலீஸ் பிடித்துக் கொண்டு செல்கிறது என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். இவன் என்ன தவறு செய்தானோ ஆகவேதான் இவனை போலீஸ் பிடித்துக் கொண்டு செல்கிறது அப்படி என்று சொல்வார்கள். ஆகவே அந்த யுகத்தை அந்த ஒரு யுக்தியை தான் யூதர்கள் பயன்படுத்தினார்கள். அவரை அரசு கைதியாக்கி, அவரை குற்றவாளியாக்கி, அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டமிட்ட காரணத்தின் போது அவர் மனம் கசந்து அழுதார் என்று பைபிள் கூறுகிறது. அவர் மனம் கசது, தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், மற்றபடி என் சித்தத்தின்படி இல்லை, அது உன் சித்தத்தின்படி ஆக கடந்து என்று தன்னுடைய ரத்த துளிகள் கூட வேறு துளிகள் கூட ரத்த துளிகளாய் வந்தது என்று பைபிள் கூறுகிறது. ஆகவே அவர் மரணத்தை கண்டு பயந்திருக்கிறார், அவர் மரணத்தை கண்டு அஞ்சி இருக்கிறார். அவர் தனக்காக மக்களுக்காக தன்னுடைய மக்களுடைய பாவத்துக்காக அவர் தன் உயிரை தியாகம் செய்யவில்லை. அவர் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதென்றால் சிலுவையிலே பைபிளின் கூற்றின்படி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். கைவிட்டீர், நான் மறிக்கிறேன், ஏன் என்னை கைவிட்டீங்களே, நான் அப்படி என்றால் ஏன் என்னை கைவிட்டீர் என்று
வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவர் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார் என்பதுதான் அர்த்தம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்திக் கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்திக் கொள்கிறார். இந்த குர்ஆன் கூறும் செய்தி தான் உண்மையான செய்தி. அதையும் இந்த புத்தகத்தில் வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தள்ளப்பட்ட கல் யார்? அந்த தள்ளப்பட்ட கல் இஸ்மவேல் சமுதாயம். இஸ்மவேல் சமுதாயத்தை தன் ஒரு அடிமைக்கு பிறந்த மகன், ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளை என்று இஸ்மவேல் சமுதாயத்தை புறம்பே தள்ளினார்கள். சாரால் சொல்கிறார், ஆபிரகாமினுடைய மனைவி சாரால் சொல்கிறார், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை இவளால் என் வீடு கட்டப்படும் என்று சொல்கிறார். அப்போது அவள் வீடு கட்டப்படும். எந்த கல்லை கொண்டு அவள் வீட்டை கட்ட நினைத்தாலோ தனக்கு பிள்ளை பிறந்தவுடன் அந்த கல்லை தூர தள்ளுகிறார், அந்த கல்லை புறம்பே தள்ளுகிறார். அந்த தள்ளப்பட்ட கல் பாரான் வனாந்தரத்திலே விழுந்து இன்றைக்கு மெக்காவாக புனித ஸ்தலமாக நிற்கிறது. இதுதான் செய்தி, இதுதான் தள்ளப்பட்ட கல். இந்த இஸ்மவேல் சமுதாயத்திலிருந்து இந்த கேதாரின் வம்சத்திலே தோன்றிய முகமது நபிகள் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தின் இறுதி தூதராக பொறுப்பேற்கிறார். இந்த உலகத்தின் அழிவு வரை அவர்தான் இந்த உலகத்தை நேர்வழிக்கு கொண்டு செல்பவராக பொறுப்பேற்கிறார். அதை இந்த புத்தகத்திலே தெளிவாக நான் எழுதியிருக்கிறேன். 4வதான காரியம், நான் போவேனாக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்துணர்த்தார். இது எப்படி திசை திருப்பப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து பரிசுத்த ஆவியாக வருவதைப் போலவும் அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்பதை சற்று சிந்தித்திருப்பார்கள் அன்பானவர்களே. இந்த ஒரு பரிசுத்த ஆவியாய் வந்தால் எப்படி உலகத்தை கண்டித்து உணர்த்துவது? ஒருவேளை நான் இறை வாழ்க்கையில் நடக்கிறேன் என்று சொன்னால் எனக்குள்ளே பரிசுத்த ஆவி என்னை அவர் கண்டித்து உணர்த்தலாம். அது பைபிள் கூற்றின்படி, அது உங்களுடைய எண்ணத்தின்படி. ஆனால் சொல்லப்படுகிறது என்ன? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது ஒரு நபரை குறிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு நபர் வருகிறார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். யார் அந்த நபர்? இவர் திசை திருப்பி விடப்பட்டது சத்தியாவி என்றது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள். இந்த 4 சுவிசேஷங்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தவில்லை, பாவம் என்றால் என்னவென்று சொல்லவில்லை, நியாயத்திற்கு குறித்து கண்டித்து உணர்த்தவில்லை, நியாயத்திற்கு என்றால் என்னவென்று சொல்லவில்லை. இந்த 4 சுவிசேஷங்களுமே இந்த செய்திகள் மிகவும் குறைவானதாகவும் அதுவும் தெளிவற்றதாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு செய்தி, வரப்போகிற ஒரு தூதரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட இந்த செய்தி மாற்றப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. சத்தியாவியாகிய தேற்றரவாளனை கொண்டு, சத்தியாவியார் ஜிப்ரியேல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரியேல் கொண்டு அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த ஜிப்ரியேல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வார்த்தைகள் இறை தூதருக்கு வழங்குகிறார். இதைதான் இயேசு கிறிஸ்து சத்தியாவியாக தேற்றரவாளன் வருகிறார். அவர் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த குர்ஆனை பார்த்தீர்கள் என்றால் உலகத்தின் இறுதி நாட்களை குறித்து கடைசியாக எச்சரித்து இது பூசி மொழிவி முகஸ்துதியை கொடுத்து இதை மற்றவர்களை கிறிஸ்துவ மதம் ஸ்தாபித்தது போல கிறிஸ்துவ மதம் ஸ்தாபித்திருக்கிறது, மார்க்கத்தை லேசாக்கி இருக்கிறது. மார்க்கத்தை லேசாக்கி பவுல் சொல்கிறார், அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட விளங்கினது உண்டானா நான் பாவி என்று தீர்க்கப்படுவதன். அவர் பொய் சொல்லி தேவனுக்கு சத்திய மார்க்கத்தை உண்டு மகிமை சொல்றதுனால இறைவனுக்கு மகிமைப்படும் என்று சொல்கிறார். பொய் சொல்லி மார்க்கத்துல ஆட சேர்க்கணும் சொல்றார். அப்படி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தடை செய்யப்பட்டு விளக்கப்பட்டதற்கும் விளக்கப்படாததற்கும் உண்டான தெளிவான ஒரு செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆனால் பவுல் சொல்கிறார், இறைவனால் படைக்கப்பட்டது எல்லாமே நல்லதுதான் அப்படி என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஹலால் ஹராம் எதுவுமே கிறிஸ்தவத்தில் இல்லை. ஆகவே மார்க்கத்தை லேசாக்கி இருக்கிறது. ஆனால் குர்ஆன் அப்படி இல்லை. இறுதி நாட்களை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது, எச்சரிக்கிறது. இதுதான் இந்த குர்ஆனை நீங்கள் படிக்கும்போது அது எந்த அளவாய் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என் வசனம் சொல்கிறது, நான் உங்களிலே, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களிடத்திலே நான் சிலரை அனுப்புகிறேன், அவர்கள் சில தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறேன். அவர்கள் நீங்கள் ஒரு சிலரை சிலுவையில் அறைவீர்கள், ஒரு சிலரை ஆலயத்தின் புறம்பே தள்ளி கொலை செய்வீர்கள். இப்படி நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்தின் நடுவில் சிந்திய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமானுடைய ரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த ஜனத்துக்காக இவர் ரத்தத்தை சிந்தினார் என்ற ஒரு செய்தி 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனை கூட கேள்வி கேட்க தூண்டுகின்ற ஒரு செய்தியாக இது இருக்கிறது. ஆம், இப்படிப்பட்ட செயலை இயேசுவினுடைய காலத்திற்கு சில வருடத்திற்கு பிறகு செய்தார் பவுல். அவருடைய சீஷர்
சேவானை கல்லெறிந்து கொண்டிருக்கிறார். அவர் தானே சாட்சி கூறுகிறார். யாக்கோபு என்ற சீஷன் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து பைபிளின் கூற்றபடி அவர் மற்றவர்களுக்காக அவர் மரித்து அவர் பாவத்தை விலக்கினார் என்றால் உடனே இந்த பாவங்கள் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து முன்னறிவிப்பு செய்தபடி ஒருவன் செய்த ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகி நீர் வந்து இந்த மார்க்கத்தை குறித்து பிரசங்கம் பண்ண, இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வை என்ற சொன்ன காரியம் கண்டிப்பாக நம்பக்கூடிய ஒரு காரியமாக இல்லை. அதுவும் இந்த புத்தகத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறேன். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசி 42ஆம் அதிகாரம் சொல்கிறது, இதோ நான் ஆதரிக்கிற தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் இவரே, இவர் மேல் என் ஆவியை அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இப்படி திட்டவட்டமான இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பொறுத்திருப்பது மிகவும் பொருந்தாத ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து திட்டம் தெளிவாக சொல்லிவிட்டார், நான் காணாமல் போன ஆடுகளுக்காக இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் மாத்திரமே வந்திருக்கிறேன், நான் மற்றபடி அல்ல. ஈஸ்வரர்களை அனுப்பும்போது சொல்கிறார், நீங்கள் புறஜாதிகளின் ஆடுகளுக்கு செல்லாமல் அப்படின்னு திட்டமாக அறிவித்து காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் மாத்திரம் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்ட பிறகு இவர் புறஜாதிகளுக்கு நற்செய்தி அறிவிப்பார் என்று சொல்லுகின்ற இந்த தீர்க்கதரிசி யார்? அப்புறமா சொல்கிறது, சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதன் தீவுகளே, கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், பூமியின் கடையாந்தரத்தில் உள்ளவர்களே அவருக்கு துதியை பாடுங்கள், கேதாரியரின் கிராம குடிகளும் வனாந்தரமும் அதன் ஊர்களும் கர்த்தருக்கு உரத்த சத்தமிட்டு கம்பீரமாய் பாடப்படுவது. இந்த கேதாரியன் கிராம குடிகளை ஏன் கர்த்தர் அந்த வசனத்தோடு இணைக்கிறார், அந்த அதிகாரத்தோடு இணைக்கிறார்? அப்படி என்றால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்கள்தான் ஒரு புறஜாதிகளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். கேதாரின் கிராமத்தை ஏன் கம்பீரித்து பாட சொல்கிறார் என்றால், முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த கிராமம் கேதாரியரின் கிராமம். வனாந்தரமும் வறண்ட நிலமும், வனாந்தரத்திலே ஆறுகளையும் வனாந்தரத்திலே பாதைகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வனாந்தரமான தேசம் எது? அரேபிய தேசம். ஆக பைபிள் திட்டமும் தெளிவுமாக இறுதி நதியை குறித்தும், அவர் தோன்றும் தேசத்தை குறித்தும், அவர் தோன்றும் கிராமத்தை குறித்தும் திட்டமும் தெளிவுமாக பைபிள் கூறியிருக்கின்றபடினால் என் அன்பானவர்களே, இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து, யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இறைவனுடைய கட்டளை அது, அல்லாஹ்வின் கட்டளை அது, எதிர்த்துதான் வைக்க சொல்லியிருக்கிறார். யாரையும் வலுக்கட்டாயப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல, இது இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் அல்ல. படித்து நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்று இந்த புத்தகத்தை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து இன்ஷா அல்லாஹ் நாடினால், உங்களுக்கு அல்லாஹ் இதயத்தை கொடுத்தால், நீங்கள் கலிமா சொல்லி இஸ்லாமியனாக மாறி நீங்கள் சொர்க்கத்தின் வழியை பெறுங்கள். பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்ற புத்தகத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறுங்கள்.